ஏங்க என்னை தயவு செய்து மன்னிச்சிடுங்க. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். உங்கள் அண்ணாவுக்கு செஞ்ச துரோகத்துக்கு வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் அவருக்கு பண்ணது வந்து துரோகம் தான், பயங்கரமான துரோகம் தான். என்னை வந்து மன்னிச்சிடுங்க. உங்கள் அண்ணா மேலே வந்து நீங்கள் வந்து இவ்வளோ பாசமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு கொஞ்சம் கூட வந்து தெரில. நான் வந்து ஏதோ வந்து வந்தேன், அதே மாதிரி வந்து வந்த மாதிரியே வந்து போயிடலான்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் என் லைஃப் வந்து போயிடும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அஞ்சலி வந்து கார்த்திக் கிட்ட வந்து பயங்கரமாக வந்து புலம்புறாங்க. ஏய் நிறுத்துடி நாயே, நீ என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு வந்து நான் என்ன கேனேனா? எங்கள் அண்ணனையே வந்து நீ வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டுல, உன் வயிற்றில் குழந்த வளருதே, என்னுடைய குழந்தை வளருதே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து உன்னை வந்து சும்மா விட்டு வைக்கிறேன். இல்லைனா உன்னை வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார்த்தி வந்து பயங்கரமாக வந்து சொல்கிறாரு. அதுக்குள்ளே வந்து நம்ம அஞ்சலி வந்து மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறாங்க, இந்த இப்படி பண்ணதுக்கே நம்ம வந்து இவ்வளோ இது பெரிய பிரச்சனை வந்து நின்று இருக்குது. இதில் வந்து குழந்த மட்டும் இல்லைன்னு தெரிஞ்சது கார்த்தி வந்து அவ்வளோதான், நம்மளை வந்து கொல்றதுக்கு கூட வந்து தயங்க மாட்டான் போலையே நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அஞ்சலி வந்து பயங்கரமாக வந்து பயப்படுறாங்க. முதல்ல இந்த விஷயத்த வந்து யார்கிட்ட சொல்லி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில, எனக்கு வந்து ரொம்பவே வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அஞ்சலி வந்து மனசுக்குள்ளேயே வந்து பயங்கரமாக வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இப்படியே வந்து புலம்புட்டோம், அதுதானே வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து தேவை. அவள் வந்து எவ்வளோ புலம்புனாலே வந்து வாய்ப்பே இல்லை அந்த விஷயத்த வந்து மாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அஞ்சலிக்கு வந்து நல்லா தெரியும். அது ஓகே, சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து இந்த விஷயம் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தருக்கு தெரிஞ்சாலுமே கூட வந்து அந்த வீட்டில் வந்து பயங்கரமான வந்து ஒரு பூகம்பமே வந்து நடக்க போகுது. அந்த பூகம்பம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வந்து முதல்ல தெரிய வரும்போது கார்த்தி வந்து சும்மாவாக இருப்பார். போட்டு தாக்கு வரா ஒரு புறா போட்டு தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அஞ்சலியை வந்து போட்டு தாக்க போகிறாரு. சரி ஓகே, அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து கௌதம் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டார். வீட்டுக்குள்ளே வந்ததும் வந்து கௌதமுக்கு வந்து என்ன தேவையோ அதெல்லாம் வந்து நான் வந்து பண்ணித்தரேன், நீ ஒழுங்காகவே சாப்பிடல போல், அதனால தான் என் புள்ள வந்து இழைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஜானகி அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததை கூட உணராமல் என் பையனுக்கு வந்து நான் எல்லாத்தையும் வந்து செஞ்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து பயங்கரமாக வந்து பலகாரம் ஸ்வீட்டு காரம் எல்லாமே வந்து செய்கிறாங்க நம்ம கௌதமுக்காக. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து பைரவிக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து தோணுது. என்ன எண்ணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த இலக்கியா வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்தலான்னு சொல்லிட்டு வந்து பிளானை போட்டால், இந்த இலக்கியா வந்து நம்ம கௌதம்கிட்டே வந்து தொத்திக்கிட்டே இருக்காளே, இவளை வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து ஐடியாவே வரலையே, மைண்ட் பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து தொழில் ரீதியாக வந்து நம்ம எஸ்எஸ்கே வந்து கொடுக்காத டார்ச்சரே கிடையாது கௌதமுக்கு. அந்த டார்ச்சரை வந்து இப்போ வந்து யார் வந்து டேக் ஓவர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா தான் வந்து அந்த என்டர்பிரைஸஸை வந்து நடத்த போகிறாங்க. அந்த கம்பெனியை வந்து கௌதமுடைய கம்பெனியை வந்து நடத்தவே போகிறாங்க. ஏன்னா கௌதம் வந்து இப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்து திரும்பி வந்திருக்காரு. அவருக்கான தேவையான ரெஸ்ட் எல்லாமே வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற டைமில் வந்து நான் வந்து அந்த கம்பெனியை வந்து நல்லா ப்ராஃபிட்டபுளாக வந்து நான் வந்து கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கியா வந்து டேக் ஓவர் பண்ணிக்க போகிறாங்க. சரி ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து தட்டிவிட்டு போதுங்க. பாய் பாய், see you, டாடா.